நீங்க பார்க்கக்கூடிய ரோஸ் விவசாயம் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து கர்நாடகாவோ இல்லாத பார்டர் ஒட்டி ஒசூரோ, கிருஷ்ணகிரியோ இல்லங்க. இது வந்து நம்ம சவுத் ஜோன்ல இருக்கக்கூடிய மதுரை. ஓகேங்களா? இந்த ஃபார்மேட்டே கேட்கலாம். ஆனா உங்க பேருண்ணா? விக்னேஷ். எந்த ஊர்ண்ணா? வளையங்குளம், மதுரை மாவட்டம் வளையங்குளம். ஓகே, ஓகே. இப்ப நீங்க ரோஸ் சாகுபடி எத்தன வருஷமா பண்றீங்க? நான் 2 வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2 வருஷம் பண்ணிக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி எங்க மருந்து வாங்குனீங்க? இதுக்கு முன்னாடி மதுரை லோக்கல்ல தான் வாங்குனோம். இப்போ? இப்போ TN61 விவசாயம் வாங்குனேன். ஓகே, ஓகேண்ணா. ஃபர்ஸ்ட் எவ்வளோ உங்களுக்கு இந்த 2 செடியில எவ்வளோ பூ வந்துருந்துச்சு? முதல்லாம் ஒரு 2 கிலோ 5 கிலோ தான் வரும். இப்போ 15 கிலோ ஸ்டார்டிங் வருது. 15 கிலோ வரைக்கும் வருது. எத்தனை நாளுக்கு ஒரு டைம் மருந்து அடிக்கிறீங்க? இது 15 நாளைக்கு ஒரு தடவை அடிக்கிறோம். 15 நாளைக்கு ஒரு டைம் மருந்து அடிக்கிறீங்க. ஓகே, ஓகே. நீங்க அடிச்சிருக்க மருந்துல ஏதாவது ஒரு நல்ல மருந்து உங்களுக்கு தெரியுமா? எனக்கு பெஸ்ட்னா ரீஃப்ரெஷ் அந்த பொடி தான். அந்த ரீஃப்ரெஷ் பொடி தான். ரோலக்ஸ். ஓகே, ஓகே. ரீஃப்ரெஷ் அடிக்கிறனால உங்களுக்கு என்ன யூஸ் இருக்கு? ரீஃப்ரெஷ் பண்ணா காம்பு பெருசாகுது. காம்பு தான் முக்கியமா பெருசாகுது. ஓகே, காம்பு ஓகே. பெருசா எடையும் கூடுது. எடை கூடுனா நம்மளுக்கு இதாகுது. முதல்ல ரோஸ்ல வெயிட் கிடையாது. நம்மள இந்த காம்பு தான் நம்மளுக்கு வெயிட். அதனால தான் ரீஃப்ரெஷ் அடிச்சா ஒரு 15 நாளைக்கு இது காம்பு பெருசா இருக்கு, வெயிட்டா வந்து காம்பு லென்த் வருது, நல்லா உங்களுக்கு இதாகுது. வெயிட்டாவும் இருக்கு. ஓகே, ஓகே. அதனால அடுத்த அளவும் செல்லுன்னு எடுக்குது அப்படியே. ரெகுலரா அப்படியே 10 கிலோ 15 கிலோ அப்படியே வந்துட்டே இருக்கு மாட்டி. உங்க பூ கேட்டுட்டு மார்க்கெட்ல வேற யாரும் எங்க மருந்துலாம் கேட்டிருக்காங்களா? நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஓகே, ஓகே. நீங்க ரெக்கமெண்ட் பண்ணிருக்கீங்க? ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. நன்றி. இது வெறும் பெயர் இல்ல, பல விவசாயிகளின் நம்பிக்கை. TN விவசாயி மகன் அக்ரோ சர்வீஸ்.